ஒருவரின் அனாதை தன்மையை அவர்களுக்கு பரிசளிக்காதீர்கள், அது கொலைக்கு சமம் அப்படின்னு நேசமித்ரன் அவர்களுடைய ஒரு அழகான கவிதை இருக்கும். இந்த கொலைக்கு சமமான ஒரு செயலை செய்யக்கூடியவர்கள் தான் மனிதர்கள் இருக்கக்கூடிய சில ஈனப்பிறவிகள். இவங்க அந்த விஷயத்த ரொம்ப சிறப்பா கனக்கச்சிதமா எளிதா மற்றவர்களுக்கு செய்யக்கூடியவங்க. மனிதர்கள்ல தான் சில பேர் இப்படி இருக்காங்களே, வாயில்லா ஜீவன்களுக்காவது இது போன்ற விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற சூழல்ல தான் பஞ்ச் குரங்கு குறித்த ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஜப்பான்ல இச்சிகாவான்னு சொல்லக்கூடிய உயிரியல் மிருக காட்சி சாலையில இருக்கக்கூடிய ஒரு குரங்கு தான் இந்த பஞ்ச். இது பிறக்கும் பொழுதே தன்னுடைய தாயின் துணையை இழந்ததால மற்ற குரங்குகள் வந்து இதை சேர்த்துக்காம இதை மனிதர்கள் எப்படி புள்ளி பண்ணுவாங்கல்ல, அது போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்குங்க. அதனால அது மனம் வருந்தி அந்த குரங்கு கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு போயிருக்கு. இதை உற்று நோக்கி அந்த உயிரியல் பூங்காவை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்காங்க, உராங்குட்டான் குரங்கு பொம்மையை அந்த பஞ்ச் குரங்குக்கு கொடுத்திருக்காங்க. அந்த குரங்கின் அந்த பொம்மை குரங்கின் துணையை மட்டுமே கொண்டு கொஞ்சம் தெம்பா அந்த பஞ்ச் குரங்கு சுத்திட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தன்னை யார் புள்ளி பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த ஒரு உராங்கோட்டான் பொம்மையை மட்டுமே அது வைத்து கொண்டு சுற்றிட்டு இருக்கிறது பாக்குறவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற விதமா இருக்கு. என்னன்னா, வாழ்க்கையில இந்த உலகத்துல நம்ம யார் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னாலும் நமக்கான துணையை நாம் தான் உருவாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு கோட்டெல்லாம் போட்டு இந்த பஞ்ச் குரங்கு குறித்த விஷயங்களை மக்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மனிதர்கள் தான் இப்படி பண்றாங்கன்னா வாயில்லா ஜீவன்கள் கூட இப்படியெல்லாம் ஒரு குரங்க பழிவாங்குமா அப்படின்னு யாரும் யோசிக்க வேண்டாம். என்னதான் இருந்தாலும் குரங்குகள் நம்மளுடைய முன்னோர்கள் தானே, நம்மள பாதியாவது அவங்களுக்கு இருக்காதா?